ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் ஏமாந்தவர்கள் சொல்லியிருக்காரு. நயினார் அண்ணனுடைய பேட்டி நான் பார்த்தேன். நம்மளுடைய தலைவர் நயினார் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசலை, வேற ஏதோ பொருளில் பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன். காரணம், நயினார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, நான் வேற ஏதோ அர்த்தத்தில் பேசினேன். ஆனால் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்குது, நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை, அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்கிறதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தீங்க, அது மிஸ்கோட் ஆயிடுச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்பில் விளக்கம் அளித்த பிறகு, எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்காது. அதே போல கொடுத்துட்டீங்க, நீங்கள் அமித்ஷா சொல்கிறது தான், மத்திய அமைச்சர் சொல்கிறாங்க, அமித்ஷா சொல்கிறது தான் நாங்கள் பின்பற்ற முடியுங்கிறத சொல்லிட்டீங்க. அப்புறமும் தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்பில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவில் நான் உறுதியாக தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றிக்கிறது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள், முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறாங்க. ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா? எனக்கு தெரியலீங்கண்ணா, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா? தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பார்க்குறேன். அதே போல் எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா? அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியுமா? அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்கண்ணா. அதனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று தான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதில் நோக்கம், இதில் எண்ணம். அதனால் இதில் தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். அதே நேரத்தில் இது யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு, அதற்கு காத்திருப்போம்.